ஹாய் எல்லாருக்கும் தமிழ் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கட்டும். நீங்கள் எங்கள் அம்மா சாணி தெளித்து வச்சுட்டு நீ பெருக்கின்னு மட்டும் வந்துடு அப்படின்னாங்க. இந்த சாணி தெளித்து பெருக்கிறது எனக்கும் பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். சாணி தெளித்து பெருக்கும் போது ஈஸியாக இருக்கும், அதை சாணி தெளித்து பெருக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு வழியாக பெருக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் லட்சதீபம் வைப்பாங்க. எல்லா வருஷமே இந்த சித்திரை மாதம் 1ஆம் வந்து லட்சதீபம் வைப்பாங்க. ஈவினிங் நம்ம அதுவும் போய் பார்க்கலாம். எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வெளியே பூச்செடி நிறைய இருக்கிறதால அதனோட பூ எல்லாமே கீழே விழுந்து வந்து கொஞ்சம் குப்பையாக இருக்குது. அதையும் சேர்த்து தாழ்றதுக்குள்ளே இன்னொரு லேட் ஆகுது. நான் பெருக்கிட்டு வர திருப்பிட்டு அப்போ தான் 4 பூ கீழே விழுது. வீட்டுக்கு வெளியே இருக்க வாழக்காவை டெய்லி எங்கள் அம்மா கழுவிட்டே இருப்பாங்க. கழுவி என் ஸ்கூட்டரோட ஸ்டாண்டு துரு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். கழுவாதீங்க, ஒரு வாரத்துக்கு 2-3 நாள் மட்டும் கழுவுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சாணி தெளித்த பிறகு வாசலில் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது டெய்லி பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் டெய்லி பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் வாழைப்பூ செய்யும் போதெல்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா, வாழைப்பூக்கு மேலே இருக்குமே அதை எடுத்து இந்த மாதிரி தான் ஷூ மாதிரி செஞ்சு அதை விளையாடிட்டு இருப்போம் சின்ன வயசில். ஓகே, வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஈவினிங் கோயிலுக்கு போகலாம்.